guys, welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா goods and services tax. ஓகேவா? சோ இந்த goods and services tax ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில இதுவரைக்கும் இருந்த நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு காமனான டாக்ஸ் வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டின்ற வேர்ட் வந்து நம்ம வந்து 2 இயர்ஸா வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கோம். பட் இந்த ஜிஎஸ்டினா என்ன, அது எதுக்காக ஆக்சுவலா கொண்டு வந்தாங்க, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஜிஎஸ்டி டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இப்போ வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ யான்னா என்ன கேட்டிங்கன்னா நூல். இப்போ ஒருத்தர் வந்து நூல் வாங்குறாரு, எவ்வளோக்கு வாங்குறாருன்னா 50 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த யானை அவர் வந்து நெசவு பண்ணி என்னவா மாற்றுவாருன்னு கேட்டிங்கன்னா ஃபேப்ரிக்கா மாற்றுவார். ஃபேப்ரிக்னா துணி, நம்ம யூஸ் பண்ற எல்லா கிளாத்ஸ்க்கும் இப்போ ஷர்ட் போட்டிருக்கோம்னா அந்த கிளாத்ல ஷர்ட்ல இருக்க கிளாத் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேப்ரிக்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஃபேப்ரிக்கை ஃபைனல் என்னவா மாற்றுவாங்கன்னா கார்மெண்ட்னு மாற்றுவாங்க. இப்போ இந்த யான் வாங்குறவர் வந்து 50 ருபீஸ் வாங்கியிருக்காருன்னா அவர் அதுல வந்து 10 ருபீஸ் வேட் கட்டியிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த யானை வந்து இவர் எவ்வளவுக்கு சேல் பண்றாரு பார்த்தோம்னா 100 ருபீஸ் சேல் பண்றாரு. ஃபேப்ரிக்கா மாற்றும் போது இதோட வேல்யூ வந்து 100 ருபீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஃபேப்ரிக்ன்றவர் ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காருன்னா வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா இந்த வெறும் நூலா இருக்க இதை அவர் வந்து நெசவு பண்ணி மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு ஆட்கள்லாம் வச்சு என்னவா மாத்திருக்காரு, ஒரு துணியா மாத்திருக்காரு. அப்படி மாற்றும் போது அந்த யானோட வேல்யூ எவ்வளவு ஆயிடுச்சு, 100 ருபீஸ் ஆயிடுச்சு. ஓகே, பட் ஆனா இந்த 100 ருபீஸ்ல பாத்தீங்கன்னா இவர் இந்த 100 ருபீஸ் மாத்தினதுனால இதுக்கு இவர் எவ்வளவு வேட் கட்டணும்னு பார்த்தோம்னா 30 ருபீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 30 ருபீஸ் இதுல இவர் வந்து வேட் கட்டியிருக்காரு. ஓகே, இந்த 30 ருபீஸ்ன்றது வேட் கட்டியிருக்காருன்னா இவர் இந்த 30 ருபீஸும் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா யானா இருக்கும் போதே அதுக்கு வந்து ஆல்ரெடி இவர் என்னன்னா 10 ருபீஸ் டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, அப்ப இவர் வந்து இந்த 30 ருபீஸ் வேட்ன்றதை கட்ட தேவையில்ல. இவர் எவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரோ அதை மட்டும் கட்டினா போதும். அப்போ இந்த 10 மைனஸ் பண்ணி இவர் வந்து 20 ருபீஸ் கட்டினா போதும். ஸோ நம்ம எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் கட்டினா போதும். இதை தான் என்ன சொல்றாங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். இப்போ இன்னும் திரும்ப இந்த ஃபேப்ரிக் வந்து கார்மெண்ட்டாக ஆகும்போது இதில் வந்து இப்போ வெறும் ஃபேப்ரிக் தான், இதை வந்து மறுபடியும் டெய்லர் வச்சு தச்சு ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணி அது வந்து ஒரு ஷர்ட்டாவோ பேண்ட்டாவோ அந்த மாதிரி மாற்றுறாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் ஆகுது. ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்க வந்து 40 ருபீஸ் வந்து வேட் கட்டுறாங்க. பட் ஆனா இவங்க 40 ருபீஸ் வேட் கட்டுறாங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க 40 ருபீஸ் கட்டணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த 40 ருபீஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் திஸ் 20 ருபீஸ் which is already paid. ஓகேவா? this 20 rupees and this 10 rupees which is already paid. அப்ப இவங்க ஆக்சுவலா எவ்வளவு கட்டினா போதும், 10 ருபீஸ் மட்டும் கட்டினா போதும். ஸோ இவங்க எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்களோ ஒரு ஸ்டேஜஸ்லயும் வந்து எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்களோ அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். இதை என்ன சொல்றோம்னா நம்ம வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம கண்ட்ரில இருந்தது தான். இது வந்து ஒன்லி கூட்ஸுக்கு மட்டும் தான் அப்ளிகபிளா இருந்தது. இப்போ இதே வேல்யூ ஆடட் டாக்ஸ் தான் என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுத்துக்கும் கொண்டு வந்து அதுக்கு நேம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ன்றது வைக்கிறாங்க. ஓகே, ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, இவ்வளோதான், சிம்பிள் தான். ஒரு ஸ்டேஜ்லயும் எவ்வளவு வேல்யூ ஆட் பண்றோமோ அதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஸோ வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா வேட்ன்றது இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் குட்ஸ். ஸோ ஜிஎஸ்டின்றது அப்ளிகபிள் ஃபார் போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு பிஸ்கட் கம்பெனி எடுத்துக்கலாம். அவங்க வந்து மாவு வாங்குறாங்க. அந்த மாவு வாங்கும்போது அவங்க வந்து மாவோட பிரைஸ் வந்து 50 ருபீஸ் வச்சுக்கலாம். அவங்க வந்து 10 ருபீஸ் வந்து வேட் ஜிஎஸ்டி கட்டிருக்காங்க வச்சுக்கலாம். ஜிஎஸ்டி தெரிஞ்சிச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி கட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபிளவர் வந்து பிஸ்கெட்டை மாறும்போது அதோட பிரைஸ் வந்து 80 ருபீஸ். இப்போ இவங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 20 ருபீஸ் ஜிஎஸ்டி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இந்த 20 ருபீஸ் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த மாவு கம்பெனிக்காரனே எதுக்குன்னே வந்து 10 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டியிருக்கான். இவங்க வந்து இதுக்கு வந்து 10 ருபீஸ் மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். ஓகே, ஸோ 10 ருபீஸ் ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா கவர்மெண்ட்டுக்கு போதும். ஆல்ரெடி ஒரு 10 ருபீஸ் வந்து இங்க வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஜிஎஸ்டி. நீங்க ஒரு ஸ்டேஜ்லயும் நீங்க எவ்வளவு வேல்யூ ஆட் பண்றீங்களோ அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க வந்து கட்டினா போதும். இப்போ இந்த மாவு கம்பெனிக்காரன் வந்து இந்த 20 ருபீஸும் ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணிடுவான். பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே 10 ருபீஸ் இருக்குல்ல, ஏற்கனவே சப்ஸ்டியூட் ஆயிருக்கலாம், அவன் வந்து இந்த மாவு வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பான். யார்கிட்ட? இந்த மாவு கம்பெனிக்காரன், பிஸ்கட் கம்பெனிக்காரன் வந்து 50 ரூபா கொடுத்து இந்த மாவு வாங்கியிருப்பான்.
அதுலேயே வந்து இந்த 10 rupees ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூடா தானே இருக்கு. அப்போ கவர்மெண்ட் இங்க வந்து இந்த 10 to 20 rupees ஜிஎஸ்டி கட்டினதுக்கு அப்புறமா அவனுக்கு அந்த 10 rupees வந்து அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் திரும்ப போட்டு விடுவாங்க. ஓகே, ஆனா ஆக்சுவலா 20 rupees கட்டிடணும். அவன் ஏற்கனவே இருக்க 10 rupees வந்து திரும்ப கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, அவனோட அக்கௌண்ட்ல வந்து போட்டு விடுவாங்க. இப்படி கவர்மெண்ட் கொடுக்குற ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஓகே, சோ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஜிஎஸ்டில. இப்போ வேட் என்னன்றதை பார்த்துட்டோம், ஜிஎஸ்டி என்னன்றதை பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜிஎஸ்டி குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஎஸ்டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் a டெஸ்டினேஷன் பேஸ்ட் இன்டைரக்ட் பேஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டின்றது இன்டைரக்ட் டாக்ஸ். அது என்ன டெஸ்டினேஷன் பேஸ்ட்னு கேட்டிங்கன்னா டெஸ்டினேஷன்னா எங்க வந்து அந்த பொருள் வந்து சேல் ஆகுதோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து விதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில தயாரிக்கிற ஒரு ஹூண்டாய் கார் வந்து ஒடிசாலே ஆந்திராலே சேல் ஆகுதுன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஜிஎஸ்டில இருந்து வர ப்ராஃபிட் வந்து போகும். ஓகேவா, ஸோ அதான் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் ஜிஎஸ்டி டாக்ஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 17 இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த எக்ஸைஸ் டியூட்டி, வேட், சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. சில டாக்ஸஸ் மட்டும் என்னன்னா சப்ஸ்டிட் பண்ணல. அப்படி சப்ஸ்டிட் பண்ணாத டாக்ஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், வேட் அண்ட் ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய சில டாக்ஸஸ் என்ன பண்ணாங்கன்னா பண்ணாம இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம கண்ட்ரில வந்து முக்காவாசி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த ஜிஎஸ்டின்றதை வந்து லேவி பண்ணிட்டாங்க. எதுக்கெல்லாம் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து which among the following GST is not applicable to which among the following சொல்லிட்டு क्वेश्चन கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை ஆகல. என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டாலே இதுல வந்து நேச்சுரல் கேஸ், ஏடிஎஃப் எல்லாமே இது கீழே வந்துடும், டீசல் எல்லாமே இது கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி கூட ஆப்ஷன் இருந்தால் நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து ஆல்கஹால், எலக்ட்ரிசிட்டி, ரியல் எஸ்டேட் இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கவருக்குள்ள நம்ம என்ன பண்ணல கொண்டு வரல. ஸோ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்னு சொல்லிட்டோம். முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டோம், சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொண்டு வராமல் இருக்காங்க. அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கலாம். ஓகேவா, ஆனால் எது கொண்டு வரலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். மொத்தம் 4 ஸ்லாப்ல வந்து ஜிஎஸ்டி வந்து லெவி பண்றாங்க. 5%, 12%, 18%, 28%. ஓகேவா, ஸோ அந்த 28% எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சின் குத்துன்னு சொல்லுவாங்க. லாட்ரி, டொபாக்கோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அந்த 28% இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியான டாக்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சில மெக்கானிசம்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மெக்கானிசம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றதை நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டின்றது பொதுவா யார் எந்த சப்ளையரோ வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃப்ளார் கம்பெனி, பிஸ்கட் கம்பெனி பார்த்தோமா. இப்போ இவன் வந்து 10 ரூபா டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்டை இந்த பிஸ்கட் கம்பெனி கிட்ட கொடுக்குறாங்கிறத பார்த்தோம். இப்போ ஒருவேளை இவன் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, இவன் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரல, இந்த ஃப்ளார் கம்பெனிக்காரன் பாவம் கம்பெனிக்காரன் வரலன்னா ஃபுல் டாக்ஸுமே வந்து அந்த பிஸ்கட் கம்பெனிக்காரன் தான் பே பண்ணணும். அப்போ 20 ரூபீஸுமே என்ன பண்ணணும், அவன் தான் பே பண்ணணும். நீங்கள் இந்த கம்பெனி இருந்தால் அப்படி பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, யார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கானோ அவங்ககிட்ட தான் நீங்கள் போயிட்டு அந்த மாவை வாங்குவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி எல்லாரும் ஜிஎஸ்டி ரேட்டு கூட வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ் தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ இதை வந்து யார் பையரோ அவங்க தான் வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஈவே பில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜிஎஸ்டியும் வந்து ஒரு 50,000 ரூபாய் பொருள் மதிப்புள்ள பொருள் மேலே இருக்க எல்லா ஜிஎஸ்டியும் வந்து வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது இவே பில்ன்றது கம்பல்சரி என்னன்னா வச்சிருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டர் யாரோ அவங்க வந்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி வந்து கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து இது ஆக்டா கொண்டு வந்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ இது பில்லா இருக்கும்போது 122nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து சாரி தப்பா எழுதிருக்கேன், அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கு. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே லீவ் பண்ணிப்பாங்க, அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட்ஸ் பண்ணிக்கிறது. இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி கேட்டீங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிராவல் இருக்குல்ல, இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு ஒரு கூச்சு போகுது, இல்லை அங்கேருந்து இங்கே ஒரு கூச்சு போகுதுன்னா இந்த மாதிரியான ஜிஎஸ்டிலாம் வந்து லீவ் பண்ணுறது யாரு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சிம்பிள் லாஜிக் தான், நம்மளாம் போட்டோம்னா 2 பேர் வந்து அச்சுப்போம் அப்படின்றதால சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, லீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 டாக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். ஐஜிஎஸ்டி யாரு லீவ் பண்றன்ற क्वेश्चन வந்து நிறைய டைம் கேக்குறாங்க. அதை லீவ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதுக்கான லாஜிக் நான் சொல்றது தான். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் வந்து ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ். இந்த ஜிஎஸ்டி வந்து யாரு லீவ் பண்றா, என்னென்ன யாரெல்லாம் சேர்ந்து வந்து டெசிஷன் மேக்கிங் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க தான் வந்து ஜிஎஸ்டி ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஜிஎஸ்டின்றது 4 ஸ்லாப்ஸ்ல இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ எந்தெந்த கூட்ஸுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி போடணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ண போறது, டிசைட் பண்ண போறது யாருன்னு கேட்டோம்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஓகே, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. ஏன் கான்ஸ்டியூஷன் பாடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிகல் 279 ஒன்று இன்செர்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே தான் ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றதை வந்து இன்செர்ட் பண்ணிருக்காங்க, ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த சேர்பர்சன். நிறைய எக்ஸாம்ல வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் யாருன்றதை கேட்டிருக்காங்க, எந்த ஆர்டிகல் கீழே உருவாக்கின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஓட்டிங் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/3 ஷேர் வந்து ஸ்டேட்ஸுக்கு இருக்கும், 1/3 வந்து சென்டருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓட்டிங் மெக்கானிசம். இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ அதிக பவர் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாருக்கும் தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சென்டருக்கு வந்து 1/3 ஓட்டிங் பவர் தான் பாருங்க. இந்த ஓட்டிங் பவர்ன்றது ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்ஸுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி வந்து கொடுக்கணும்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி அப்படின்னா அது வந்து எல்லாரையும் வந்து ஓட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட வேல்யூ வந்து 2/3, இவங்களோட வேல்யூ வந்து ஜஸ்ட் 1/3 தான். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஓட்டிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இதோட வந்து ஜிஎஸ்டின்ற பேசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஜிஎஸ்டி சம்பந்தமா எல்லா ரிலேட்டட் டேர்ம்ஸும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்காங்க. அந்த நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டின்றவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணி அதை கம்மி பண்ணாமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வாங்குற ஷூக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 18% ஜிஎஸ்டி இருக்கிறத 12% வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து நம்மளுக்கு அந்த ஜிஎஸ்டியை கன்சியூமர்ஸான நமக்கு வந்து பாஸ் பண்ணாமல் அவங்க அதிகமான ஜிஎஸ்டி வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு பெனால்டி பிடிச்சி அவங்க வந்து பெனால்டி பண்ணுறது, பனிஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை வந்து அந்த நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ மொத்த ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டியில் இருக்க எல்லா பாடிஸ் பற்றி நம்ம பார்த்தது, ஜிஎஸ்டியில் இருக்க ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஜிஎஸ்டி தான் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடலாம் எல்லா கொஸ்டின்ஸும். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது கான்ஸ்டியூஷன் பாடி, நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டின்றது ஸ்டாட்யூட்டரி பாடி. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த இந்த ஜிஎஸ்டி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 போகிறவங்க வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம் போகிறவங்க வந்து இது வரைக்கும் நான் சொன்ன ஃபேக்சுவல் கண்டென்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது எந்த ஆர்டிகல் கீழே கொண்டு வந்தாங்க, அப்படி இல்லைனா ஜிஎஸ்டின்றது எந்தெந்த டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி கீழே வராது, இந்த மாதிரியான எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வராது, இந்த மாதிரி ஃபேக்சுவல் கண்டென்ட் எல்லாமே வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் போகிறவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ யாருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு ஏற்றப்பல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.